இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் ரிஜினல் மென் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஸ்கின் ரொம்ப டேன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரவும் இதை ஆர்டர் போட்டேன். இது பை ஒன் கட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை பார்த்து ஆர்டர் போட்டேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து க்ளோஸில் இருக்கும், ஒன்று வந்து ஓப்பனில் இருக்குது. இதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு நட்டு போட்டிருப்பாங்களோ என்னவோ. இதை நல்லா பாருங்களேன், இது ஆல்ரெடி சீல் ஓப்பனில் இருக்குது, அது ஓகே க்ளோஸில் இருக்குது. இது பார்த்தா கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது. அதனாலே ஒரு டவுட்டு, இதை யூஸ் பண்ண வேண்டாம், ஒன்று மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. ரிஜினல்டு மென் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்காங்க, 60 கிராம். இது ரெண்டில் ஒன்று தான் எப்படியா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸ்கின்னுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துட்டு, இதுனா இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க, அதை தூக்கி போட்டுருணும். ஏன்னா சப்போஸ் ரிட்டன் ஆர்டர் கொடுத்து ஏதாவது ஒன்று, ஆனால் இது பாருங்கள் க்ளோஸில் இருக்குது பாருங்களேன். அது ஓப்பனில் இருக்குது, இது க்ளோஸில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது க்ளோஸில் இருக்கிறத யூஸ் பண்ண நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஆனால் க்ளோஸில் இல்லாத நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால பார்ப்போம். இதை விட அதை தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, இது எப்படி யூஸ்